Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல அத பத்தி பார்க்க போறோம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட Instagram ஐடியோட பாஸ்வேர்ட் வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா டீடைலா பார்க்க போறோம். சோ நான் திரும்பவும் சொல்றேன், உங்களோட Instagram ஐடியோட பாஸ்வேர்ட் வந்து மறந்துடுச்சு அப்படினா ரெக்கவர் பண்ற மெத்தட் வந்து வேற. இப்போ நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ற மெத்தட் ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் இருக்கு. சோ ரெக்கவர் பண்ணனும் அப்படினா உங்களோட பாஸ்வேர்ட் வந்து நீங்க மறந்துட்டீங்க, அதாவது என்ன பாஸ்வேர்ட்னே உங்களுக்கு தெரியாது அப்படினா தான் ரெக்கவர் மோட் ஆப்ஷன் நம்ம போவோம். அதல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாகின்ல இருக்காது. லாகின்ல இல்லாதப்போ நம்மளோட அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் வந்து நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாகின் பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் மெத்தட். நான் சேஞ்ச் பண்ற மெத்தட பத்தி சொல்லிட்டு இருக்கேன். சேஞ்ச் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கவுண்ட் லாகின்ல இருந்தாலும் சரி அப்படி இல்லனா லாகின்ல இல்லனாலும் சரி உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியும், அது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் தெரியும் அப்படினா அந்த பாஸ்வேர்டை வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ணி நம்மளால நியூ பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். அதாவது பழைய பாஸ்வேர்ட் வந்து யாருக்கோ தெரியும் அப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் முன்னவே சொல்லியிருக்கேன், உங்களோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சேஞ்ச் பண்ணுற மெத்தடுக்கு உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து பழைய பாஸ்வேர்டு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுற மோடுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயாகணும். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ உங்களோட எந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணுமோ, அதாவது எந்த இன்ஸ்டாகிராம் ஐடியோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கிங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இருந்து உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கிங்க. ப்ரொஃபைல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே யூஸ்வலாக வந்து ஷோ ஆகும். ஸோ மேலே ரைட் சைடு கார்னரில் ஒரு 3 லைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட செட்டிங் அண்ட் ஆக்டிவிட்டி செட்டிங்குள்ள வந்தீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் அக்கௌண்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பாஸ்வேர்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதால அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பேஜுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ இதில் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்புறம் லாகின் அண்ட் ரெக்கவரி எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே காட்டும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தனியாகவே உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் ஆகும். இதில் எந்த அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சூஸ் அண்ட் அக்கௌண்ட் டு மேக் சேஞ்சஸ், எந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஒரே இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிச்சிங்க அப்படின்னா இங்கே எல்லா அக்கௌண்ட்டுமே மேபி ஷோ ஆகலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எதில் வந்து இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. என்னோட கரண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டேன். அது கீழே வந்து நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டேன். அது கீழே ரீடைப் நியூ பாஸ்வேர்டு, அதாவது அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டேன். ஸோ 3 காலமில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்ச்சு. இந்த 3 டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணிவிட்டேன். அதுக்கு கீழே லாக் அவுட் ஆஃப் அதர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களோட அக்கௌண்ட்டை வேறு யாராச்சும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் டிக் மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டும் சேஞ்ச் ஆகிடும். அட் த சேம் டைம் வேறு யாராச்சும் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லாக் அவுட் ஆகிடும். ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் நியூவாக சேஞ்ச் பண்ணிட்டதால் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து பாஸ்வேர்ட் தெரிஞ்சதாலேயோ இல்லை வேறு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி அவங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கீழே இந்த டிக் மார்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மொபைல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆகிடும் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி. நியூ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்றதால உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் மட்டும் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த லாக் அவுட் ஆஃப் அதர் டிவைசஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துங்க. அப்படி வேணாலாம் விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூஸபிள் தான், உங்களுக்கு தேவைப்படுச்சது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா விட்டுக்கலாம். கீழே இருக்கிற சேஞ்ச் பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு இன்னொரு மெத்தடும் இது, அதாவது யூஸ்வலாக இருக்கிற மெத்தட் தான். செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி இந்த பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும். செட்டிங்ஸ் வந்து நிறைய இருக்கிறதால உங்களுக்கு தேவையானதை மட்டும் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சர்ச் பாரில் போய்ட்டு பாஸ்வேர்டு அப்படின்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணால் அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அந்த ரிசல்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகும். அதாவது பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி அண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு ரெண்டுமே ஷோ ஆகும். ஸோ ரெண்டுமே பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம டைப் பண்ணது பாஸ்வேர்டு அப்படின்றதால அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. ஸோ டேரெக்டாகவே இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் டேரெக்டாக உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற அந்த ஒரு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இன்ஸ்டாகிராம் ஐடியோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுற மெத்தடை பற்றி மட்டும் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இன்ஸ்டாகிராம் பற்றியோ இல்லை டெக் அப்டேட்ஸ் பற்றியோ உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.